நம்ம ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். அந்த ட்ரோனை தான் இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். கைஸ் நம்ம வந்து அன்பாக்சிங் நான் திறந்தேன், அவசரப்பட்டு திறந்துட்டேன். ஆனால் உள்ள ட்ரோன் பார்க்கல எப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் வீடியோ எடுத்துருவோன்னு வந்துச்சு, அதான் வீடியோ எடுத்தேன். ஓகேவா, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இதாங்க கைஸ் அந்த ட்ரோனு. இதோட ப்ரைஸ் வந்து 1700 வருது. நான் வேணால் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, பார்த்துக்கோங்க. இதான் என்னதா பாக்ஸு டேமேஜில் இருக்குது. பாக்ஸு டேமேஜாக இருக்குது. உள்ள பொருள் டேமேஜ் ஆக இருந்தால் சரி. என்ன எடுத்தோன்னு தனியாக வருது, என்னடா இது? தெரியல இது என்னடா, எவ்வளோ அழுக்காக இருக்கும் பாருங்க. எவனோ ரிட்டர்ன் போட்டதை நமக்கு அனுப்பிட்டாங்க, தலையில் கட்டிட்டாங்க. ஸோ ஐயோ, எங்கடா கேமராவை? அடியிலையும் கேமராவை காணா கைஸ், கேமராவே காணா. அதெல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் டேமேஜில் இருக்குது. பிளேடெல்லாம் பார்த்தாலே தெரியும், பிளேடெல்லாம் டேமேஜாக இருக்குது. இந்த இடம் கண்ட்ரோலரை பார்ப்போம். பேட்ரி ஒன்று கொடுத்துருக்கான். கண்ட்ரோலரு அது வேற ஒன்றும் இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணது தான். அது வேற ஒன்றும் இல்லை. கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம 3 பேட்ரி போட வேண்டியது இருக்கும். 3 பேட்ரி போட்டு பண்ணிக்கலாம். ட்ரைபேடு வாங்கணுங்க, ஆர்டர் போட்டிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் வாங்க முடியும். ஓகே, இது நல்லாயிருக்கு. பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, ட்ரோனோட பேட்டரியில். நம்ம வந்து ட்ரோனை வந்து திறந்து பார்ப்போம். சாரி கைஸ், நான் ஒன் ஹேண்டில் தான் திறந்துட்டுருக்கேன், இன்னொரு ஹேண்டில் வந்து ஃபோன் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து லாக் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. இப்படி வந்த போது பேட்ரி இன்சர்ட் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த இடத்த வந்து உள்ளே புஷ் பண்ணிட்டு லாக் ஆகிரும். இந்த பேக் சைடு போடணும், இதை இந்த சைடு போடணும். போட்டு லாக். அதுதான், கேமரா எதுவுமே இல்லை, கேமரான்னு தான் போட்டிருக்காங்க வெளியே. ஆனால் மாடல் சூப்பராக இருக்குது. 1700 செம்மையாக இருக்குது ட்ரோன். ஆன் பண்ணணும். முன்னாடி ஒரு 2 லைட்டு, மேலே ஒரு லைட்டு இண்டிகேட் ஆகுது. பின்னாடி ஒரு லைட்டு, அடியில் லைட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆண்டனா. மேலே, அப்புறம் கீழே, அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் இப்படி இது இங்கிட்டு அட் த சேம் டைம் இப்படி வந்து எதுக்குன்னா இது பண்ணுறது, பேர் பண்ணுறதுக்காக.
வாவ், என்னாச்சு? இல்லையே, ஃபுல் சார்ஜ் போட்டேனே. கேலிப்ரேட் பண்ணிடும். அப்பா கைஸ், கையிலே அடிச்சிருச்சு கைஸ். கைஸ் பிளேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. தோலை கிழிச்சு விட்டுச்சு கைஸ். இந்தா பார்த்தீங்களா, தோலை பேத்து விட்டுச்சு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு. காலில் வேறு ஒன்று கைஸ். ட்ரோனை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப பழியாக கிழிச்சு விடுது. கேலிப்ரேட் பண்ணிட்டோம். என்னன்னு தெரியல, தெரியுங்க கேலிப்ரேட் ஆகுது. ஐயோ, ட்ரோன் ரிட்டர்ன் கொடுக்கணும் போல, ஆனால் ரிட்டர்னும் கிடையாது. இது பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், ட்ரோன் வந்து சரி கிடையாது. இது நான் வந்து ரிட்டர்ன் போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக, கன்ஃபார்ம். வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட் ஆஃப் மணி. காசு ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன். இது நம்ம ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு நல்ல ட்ரோனாக பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். நல்ல ட்ரோனாக பார்த்து வாங்கிடலாம். இது வந்து டேக் ஆஃப் பட்டன், அப்படியே போய் இடிக்க தான் செய்தே தவிர பறக்க மாட்டேங்கி. கையில் பிடிச்சி பார்ப்போமே. கவுத்தெல்லாம் ஆஃப் ஆகிடுது. வேஸ்ட் கைஸ். இப்போ ரிமோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரிமோட்டு இது வந்து ஆண்டனா ஆன் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. இது வந்து ட்ரோனை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, மேலே கீழே இது ரெண்டு முடிச்சு எப்படி இது இந்த சைடு இது இந்த சைடு வச்சு கேலிப்ரேட் ஆகிடுச்சு. கேலிப்ரேட் பண்ணப்போ நீங்கள் எப்பயும் போல நார்மலாக ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு இருக்குது, 3 ஸ்பீடு மோடும் இருக்குது. 1 2 3ன்னு 3 ஸ்பீடு போகும். இது வந்து கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டனு. இது வந்து ரிட்டன் டு ஹோம், எங்கேயா பேசினா ஹோமுக்கு ரிட்டன் ஆகிற பட்டன். அதெல்லாம் ஆகாது, சும்மா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அப் ஆகிறது ஏறுறது, இது கீழே வர்றதுக்கு. இது வந்து மேலே கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல, இங்கே ஃபார்வேர்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட் அதே இது இங்கே பட்டனில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஃப்ளிப்பு. இது அமுக்கிட்டோம்னா, இந்த ஃப்ளிப்பு அமுக்கிட்டு இது முன்னாடி அமுக்கணும், முன்னாடி ஃப்ளிப் ஆகும், பல்ட்டி அடிக்கும், அவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே வந்து ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, காமிக்கிறேன். இதை பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும். இதை பிடிச்சி இழுத்தோம்னா உங்களுக்கு பெரிய ஃபோன் ஹோல்டராக வந்துடும். ஒரு டேப் வைக்கிறனால வச்சுக்கலாம், பெருசாக இருக்கும், ஃபுல்லாக நீட்டாக பெருசாக இருக்கும். ஒரு டேப் வைக்கிறனால வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ரிமோட்டோட இது. ஓகே காய்ஸ், நான் வந்து இந்த ட்ரோனை வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கேன். அது ரிட்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ண பிறகு நான் புது ட்ரோன் வேறு வாங்கி அதை நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு பாய் பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த ட்ரோன் வந்த பிறகு. ஓகேவா காய்ஸ், பாய்.